இப்ப பாத்தீங்கன்னா, ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு வேட்டைக்காரரு. ஐயாவோட வேட்டையோட அனுபவத்த வந்து ஐயா வந்து இப்ப சொல்லுவாரு. ஐயாட்ட வந்து நம்ம வேட்டையோட அனுபவத்த தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா வேட்டை வந்து தடை போட்டுருக்கனால நாயை மட்டும் வளர்த்துட்டு இருக்காரு ஐயா. ஐயாவோட வேட்டை அனுபவத்த வந்து ஐயா வந்து சொல்லுவாரு. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர சொல்லிருங்க. என் பேர் கருப்புசாமி. கருப்பசாமி. உங்க வேட்டையோட அனுபவத்த எப்படி சொல்லிருக்கீங்க? வேட்டை அனுபவத்துல வந்துயா, வேட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன? அந்த காலத்துல வந்து இந்த பாரஸ்ட் ஜோலியோ எதுவுமே கிடையாது. சரி சரி. பட்ட இடத்துல வேட்டை எங்கெல்லாம் அடிக்கலாம், வண்டி ஊட்டி வேட்டை அடிச்சிருக்கோம். இப்ப வந்து இந்த பாரஸ்ட்காரங்களோ கவர்மெண்ட் உத்தரவோ என்ன கிடையாது, எங்க வேட்டை அடிக்க விட மாட்டேங்காங்க. இப்ப காட்டுல வந்து பன்னி கூடி போச்சு, பன்னி வெள்ளாமே அழியுது. எங்களுக்கு வெள்ளாமை செய்ய முடியல. எங்களுக்கு இந்த பன்னியால விவசாயம் நட்டம் தான் வருது, லாபம் கிடையாது. ஒரு நாளைக்கு 100 மணி ஒரு காட்டுல வந்து மனுஷரை கடிச்சிருக்கு, காலுக்கு எங்க உள்ள 2 விதம் கடிச்சிருக்கு. இது வந்து நாங்க என்ன செய்ய முடியும்? நீ கவர்மெண்ட் பார்த்து செய்ய முடியும். எங்க வேட்டைக்காரங்க பார்த்தா ஊருக்கு 50 பேர் இருப்பான் வேட்டைக்காரங்க, குறைபட்சம் ஒரு பேர் இருப்பான் ஓட்டு போடுறதுக்கு. இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு செய்யணும், பார்த்து செய்யணும். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் நாங்க வேட்டைக்காரங்க. அந்த காலத்துல ஆதியில கட்டவுமே பெரிய பெரிய நாட்டை ஆண்டவனே வேட்டைக்காரன் தான் பேர் வந்திருக்காங்க, வேட்டை அடிச்சிருக்காங்க. இப்பக்குள்ளவங்க வந்து வேட்டை அடிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்றாங்க. வனப்பகுதிக்கு போகல, நாங்க மானு வேட்டையோ மித்த உருவங்கள் நாங்க அடிக்க விரும்பல. எங்களுடைய பன்னி காட்டுல அழியுது, வேட்டை இந்த வேட்டை திருச்சு. அப்ப வந்து நம்ம கட்டமன் காட்டுல நாய் வேட்டை உண்டு. நாய் வேட்டை ஆதி காலத்துல நாய் வேட்டை உண்டு, நாய் வளர்ப்பு உண்டு. ஏன் இப்ப ஏன் அந்த நாய் வேட்டை நாயை தடை செய்யுது? ஏன் நீங்க பார்த்துதான் அந்த கவர்மெண்ட் அதை செய்யணும். இப்ப கவர்மெண்ட் எதுக்கு அந்த தடை போடுறீங்க? அது நீங்க தான் செய்யணும். மொத்தத்துக்கும் வேட்டைக்காரங்க 1 கோடி மேல இருப்பாங்க. ஒரு கிராமம் எடுத்த கிராமத்துலயும் 10 பேர் இருப்பான், 100 பேர் இருக்கான். ஒரு ஊரே வேட்டை போகுது. வேட்டை அனுபவத்துல வந்து சிறுசுல இருந்து நான் வந்து 18 வயசுல இருந்து வேட்டைக்காரன். 18 வயசு வேட்டை அடிக்க? ஆமா, 15 வயசு வேட்டை அடிக்கேன். என் அனுபவம், நாய் உடிச்சு விடுறதோட காடு வைக்குது சதசு போடுவேன் என் வயசுல. என்ன காரணம்? நான் வந்து காடு வைக்கிறது, முயல வந்து வளையம் பார்க்குது வைக்குது, அது ஒரு ஆசை. மனிதன் வந்து ஒரு காடு பார்க்காம ஒரு வளையம் கிடக்க 4 பேர் வளையம் பார்த்தாரு ஓடி வருவான், சதசு போடுவான். நாய் வந்து திறமை விடுது கடிக்குது வந்து அந்த அது ஒரு திறமை தான். வேட்டையில வந்து அனுபவம் வந்துன்னா ஜாலி, ஒரு மனிதனுக்கு நிம்மதி, ஒரு நாயருக்கு ஒரு பயிற்சி, ஒரு நாயருக்கு அதோடைய திறமை. இதை பார்க்க வேட்டை. வேற வேட்டை கருதிங்கிறதுக்கு வேட்டை கிடையாது. கருதிங்கிறதுக்காக வேட்டை கிடையாது. இந்த வேட்டை வந்து ஒரு நாயுடைய ஓட்டமோ மனுஷனுடைய ஒரு இதோ ஒரு இதுதான் வேட்டை. அந்த வேட்டையை வந்து வேட்டைன்னா ஒண்ணு சில பேர் சொல்லுவான், கறிக்காக சில பேர் வருவான், சில பேர் நான் வேட்டைக்கு வராமே அம்மா அதெல்லாம் கிடையாதுயா. வேட்டை வந்து நாட்டுல வந்து ஆதி காலத்துல இருந்து வேட்டை, நம்ம கட்டம காலத்துல இருந்து வெள்ளைக்காரங்க முன்ன கட்டி வேட்டை இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இந்த வேட்டை தான் அது ஆதியிலிருந்து வளர்ந்த வேட்டைனால இந்த வேட்டை வந்து நம்ம வந்து ஒரு காடு வைக்கணும், ஒரு வேட்டை கம்பெடுத்து போனா ஒரு பூச்சி தட்டை கூட சாயம் போடுவோம். சாயம் போட்டு தான் காடு இறங்குவோம். அதே மாதிரி நாங்க வந்து தெய்வத்தை வணங்கி தான் காடு இறங்குவோம் ஒழிஞ்சு. அதே மாதிரி முயல் அடிச்சாலும் சரி, ஒரு முயல் வெட்டாலும் சரி, எல்லாருக்கும் கூறு எல்லாம் வைப்போம். அதே மாதிரி மக்களுக்கு வந்து யாருக்கும் ஒரு எங்க நாயை கடிச்சாலும் விஷம் கிடையாது. வேட்டை நாய் விஷம் கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க வேட்டையை கடிச்சிருவோம். வேட்டை எந்த நாய் மனசுல கடிச்சு செத்தது கிடையாது. நாய்களே எத்தனை வகை இருக்கு, அதனால வளர்க்காங்க கடிக்கு. எங்க நாய் வந்து கடிச்சு மனதை சாப்பிடுவது கிடையாது. எங்களுடைய வேட்டையில வந்து அனுபவங்கள் வந்து ஒரு காடுகள் வந்து போனோம்னா ஒரு பூச்சி வெட்டு தட்டக்கூட தெய்வத்தை கும்பிட்டு எங்க தெய்வம் வந்து வழி விடும். எங்க தெய்வத்திட்ட வழி கேட்டுதான் நாங்களே தேங்காய் வலை உடைச்சி படைச்சு ஃபர்ஸ்ட் நாள் சாயம் போட்டு தான் மறுநாள் வேட்டைக்கு போவோம். எங்க தெய்வம் சிறைட்டு வேட்டைக்கு போகணும்னு சொன்னாதான் நாங்களே வேட்டை கால் எடுத்து காலடி வைப்போம். இப்ப வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நன்மை செய்யறோம். இந்த மாதிரி வேட்டை தடை உத்தரவை நீக்கிட்டு வருஷத்துக்கு கொடுத்தா ஒரு இத்தனை மாசம் கொடுத்தா போதும், மீன்பிடி தடைக்காலருக்கு அது மாதிரி கொடுத்தா போதும். எங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3 மாசம் 4 மாசம் தடை கொடுத்தா போதும்.